JEE PYQ sum kinematics topic la irundhu ஒரு graph question பண்ணலாம் பாருங்க. Consider a rubber ball freely falling from a height 4.9 meter onto a horizontal elastic plate. Assume that the duration of collision is negligible and the collision with the plate is totally elastic. Then the velocity as a function of time and height as a function of time. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 4.9 மீட்டர் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எது மேல டிராப் பண்ணியிருக்காங்கன்னா எலாஸ்டிக் பிளேட் மேல டிராப் பண்ணியிருக்காங்க. அதாவது எலாஸ்டிக் பிளேட் மேல டிராப் பண்ணா என்ன ஆகும்? கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் நடக்கும். அதாவது கொலிஷன் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் நடக்கும். ஓகேங்களா? எலாஸ்டிக் கொலிஷன் நடந்தா என்ன ஆகும்? எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. அதாவது கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் கொலிஷன் என்ன கைனடிக் எனர்ஜில கொலைட் ஆகுதோ அதே கைனடிக் எனர்ஜில என்ன ஆகும்? பவுன்ஸ் பேக் ஆகும். அதாவது எந்த ஸ்பீட்ல கொலைட் ஆகுதோ அதே ஸ்பீட்ல ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி என்ன வந்து இது கொலைட் ஆயிட்டு எனர்ஜி லாஸ் ஆகாதனால சேம் ஹைட்டுக்கு தான் போகும். அப்போ ஒவ்வொரு கொலிஷன் நடக்கும்போது சேம் ஹைட்டுக்கே போயிட்டு வருது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது வெலாசிட்டி டைம் கிராஃபும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபும் வரைய சொல்லியிருக்காங்க. சரி, வெலாசிட்டி டைம் கிராஃப் வரையும் போது v = u + at அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? u 0ன்னு வச்சுக்கலாம் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா? a வந்து பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் = ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வரும். அது -g. அப்போ வந்து a வந்து நெகட்டிவ் எடுத்துப்போம். இப்போ வெலாசிட்டியும் டைமும் ரிலேஷன் எப்படி இருக்குன்னா லீனியரா இருக்கு. அதாவது t⁻1 இருக்கு. அப்போ வந்து இந்த கிராஃப் வரைஞ்சா ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன வரணும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப் நம்ம எடுக்கும்போது இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன் வந்து -g ஸ்லோப் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம் t = 0ல ஆப்ஜெக்ட் வந்து சர்டன் ஹைட்ல இருக்கு. அப்போ வந்து டவுன்வர்டு தான் வருது. ஓகேங்களா? டவுன்வர்டு வரும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்னு போட்டுக்கணும். அப்போ இனிஷியலா வந்து வெலாசிட்டி நெகட்டிவ், ஸ்ட்ரைட் லைன், ஸ்லோப் நெகட்டிவா இருக்கணும். இப்படி வரணும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் எது இருக்கு பாத்தீங்கன்னா கிராஃப் ஏ இருக்கு, கிராஃப் பி இருக்கு. ஆனா கிராஃப் சி, கிராஃப் டி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வெலாசிட்டி இருக்கு. அதனால இது ரெண்டுமே வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கொலிஷன் நடந்தது பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து என்ன ஆகுது? கொலிஷன் நடந்தது வெலாசிட்டி டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிடுது. அப்போ வெலாசிட்டி டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ரிவர்ஸ் ஆயிட்டு மேக்னிடியூட் மாறாது. திருப்பி இப்படி வரணும். அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? வெலாசிட்டி டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இந்த ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் எது பாத்தீங்கன்னா ஏலியும் பிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் வந்து எது இருக்கு? பி கிராஃப் தான் வர மாதிரி இருக்கு அப்ராக்சிமேட்லி. அதனால பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் = ut + ½ at². கரெக்டா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமும் எப்படி இருக்குன்னா குவாட்ராடிக்கா இருக்கு. t⁻2 இருக்கு. குவாட்ராடிக்கா இருக்குனால ஸ்ட்ரைட் லைன் வரக்கூடாது, பாராபோலா வரணும். சரிங்களா? அப்போ எல்லா கிராஃபுமே பாராபோலா தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டினியூஷன் ஆகும், டவுனோ டிக்ரீஸ் ஆகும், அடுத்து அப்போட இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து கிராஃப் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிராஃப் பி வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா.